நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பாடுறீங்களா? துதி உமக்கே, ரெண்டு கரங்களை உயர்த்தி, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இன்னொரு முறை, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனவுமா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அம்மாவை நோக்கி ஒரு சத்தத்தை உயர்த்தி, ஒருவருக்கே புகழும் மேன்மையும் நல்லவரே, வல்லவர், பார்த்தீரர் நீ, பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து கொள்றீங்களா? ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. எல்லாரும் சொல்வோமா? ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஒருவராக பெரிய காரியங்கள் செய்பவரே, எல்லா துதிகளுக்கும் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே. சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்க. எத்தனை பெரிய தேவன்! ஓ நல்லவர், ஆமென், வல்லவர். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து துதி பலி எழும்பட்டும். அப்பா, இதுலதான் பிரியமா இருக்கிறார், இதுலதான் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஜீசஸ், நேசிக்கிறதா நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து கூடி வருவது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் எங்கே கூடி வருகிறோமோ அந்த இடத்துல நீர் வந்து வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். எத்தனை பெரிய தேவன், எத்தனை மகத்துவம் உள்ளவர். அண்ட சராசரங்களை படைத்து அகிலத்தை ஆளுகிற என் நேச கர்த்தர் என் துதியின் சத்தத்தை கேட்பதற்கு, என் துதி பலியிலே பிரியமாய் இருப்பதற்கு இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் கூப்பிட்ட பொழுது நீர் இறங்கி வருகிறீர, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. டாடி, இந்த ஆராதனை உமக்கே சமர்ப்பணம். ஒவ்வொரு பாடலிலும் உங்க மகிமையை நாங்க பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை உணரணும், உங்களை ஆராதிக்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பா. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க மகிமை பெறணும் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் ஆவியானவர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், வெறுமைப்படுத்துகிறோம், உண்மையே உயர்த்தி செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த தூய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சத்தம் ஒரு ஆமேன், நல்ல உற்சாகம் ஒரு ஆமேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது? அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் என்னை நடத்துகின்றது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி அப்பாவை உயர்த்துவோம்,
அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாதே, ஆமென். கிருபையே கிருபையே சுமந்து கொண்ட கிருபை. சொல்லுங்க அவரை பார்த்து. சோர்ந்து போன நேரம் அப்பா, இந்த 8 மாதங்களில் ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை நல்ல மேன்மை பாராட்டி. கிருபையே கிருபையே மாறாத, ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆமென். அப்பா எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி பார்ப்பீங்க? கிருபையே கிருபையே எல்லாரும் அந்த கிருபையை மேன்மை பாராட்டி. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின, ஓ பலவீன. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, டாடி. எல்லாரும் சேர்ந்து கிருபையே கிருபையே நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா உங்க கிருபை மாத்திரம் இல்லைனா நான் இல்லையே டாடி, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின. எத்தனையோ நாட்களில் உடைக்கப்பட்ட பொழுதெல்லாம், சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் அப்பா என்னை உருவாக்கினது. கிருபையே 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 நல்ல கிருபையே 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 ஓ கிருபையே நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. நல்ல சத்தமா ஊழியத்தின் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க அவருடைய கிருபை மாத்திரம்தான்? ஆமென்.
என்னை என்று சொல்லுவதற்கு, நான் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய சுத்த கிருபை. ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த நாளிலையும் இந்த 9வது மாதத்தில் இன்னைக்கு 22ஆம் தேதி நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். என் நம்பிக்கை மாறவே இல்லைங்க. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? அவர் தான் என் நம்பிக்கை. ஆமேன். 100க்கு 100 என்ன பண்ணுவோம்? 100க்கு 100 உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடி உயர்த்துவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு, நல்ல கரங்களை தட்டி, புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 சொல்வோம் அவரை பார்த்து. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான். நல்லா சிரிச்ச முகத்தோடு உள்ள மனசுல இருந்து, மனதின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாக்கு நன்றி செலுத்தி, நம்பி இருக்கேன் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பவே கேட்கிறீங்களா? இரட்டிப்பான நன்மைகளை, ஆமெனப்பா, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. விசுவாசத்தோடு ஆமென். நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அதிசயம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வருகிறது ஆளுகை மேன்மைப்படுத்துங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன். I want you to do something for me, God. சொல்லுங்க, அப்பா எனக்காக நீங்க அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறிந்தவனாய், அதை தெரிந்து கொண்டவனாய் உன்னை நான் உயர்த்துகிறேன். உமைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்தி, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹalleluya hallelujah 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 rabodiandana maribadana rabashavarabadiandana mariba rialarabadiandana diandana maribadiandana moribo shavaribo kavaraba rabodiandana maribadiandana diandana siandana. Oh hallelujah. அவர் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது. இது எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? எத்தனையோ குறை இருக்கு பாஸ்டர், நிறைய குறையோடு தான் வந்து நிற்கிறேன், நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றிலும் உன்னோடு இருக்கிறதுக்கு ஒரு நேசக்கர்த்தர் உண்டு. உன்னுடைய தேவைகளை சந்திக்க அவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. அதை மாத்திரம் நீ பிடித்துக்கொள் மகளே, அதை மாத்திரம் பிடித்துக்கொள். உனக்கு ஒரு நேசக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரம் உன்னை எப்பொழுதும் தாங்கும், தப்புவிக்கும், ஏந்தும், உன்னை விடுவிக்க அது வல்லவதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துறீங்களா? அவர் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவர் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, ஓ ரீபா கபாரா ஷபாராபா, அவர் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மளை அசைக்க முடியாது, ஒருவரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து, உங்க பிரசன்னம் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே, ஏன்னா உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மாத்திரம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்த போறீங்க? ரெண்டு கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஓ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான். என்ன பாடுறீங்கன்னு அறிந்தவங்க மாத்திரம் உண்மையா ஒப்பு கொடுத்து, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூட இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. இன்னொரு முறை, அழைத்த நாள் முதல் இதுவரை சொல்லுங்க அப்பாவை பார்த்து, விலகாத பிரசன்னமே.
உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான் எல்லாரும் உங்க ஓ எஸ் ஜீசஸ் உங்க சொல்லுங்க அவரை பார்த்து, நீ சொல்லாமல் ஓ எஸ் ஃபாதர் நான் இல்லையே உயர்வு இல்லையே. உங்க ரெண்டு கரங்களை புறத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை புறத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, இது உண்மைப்பா. நீங்க இல்லைன்னா நான் இல்லைப்பா. என்னுடைய பரிசுத்தம் இல்லை, என்னுடைய நல் கிரியை இல்லை, நல் காரியங்கள் இல்லை, எல்லாம் உங்க சுத்த கிருபை அப்பா. இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரே நான் ரொம்ப பரிசுத்த நல்ல ஆண்டவரே இல்லவே இல்லைப்பா. மற்றவர்களோடு கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் தான் எல்லாமே ஆண்டவரே. இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபைப்பா. என்னைக்கோ மறித்து போயிருக்கணும்ப்பா, ஆனால் உங்கள் கிருபையை கொண்டு என்னை மீட்டு கொண்டீங்களே. ஓ ராதனதி ஆங்குதே உண்மையா உண்மையா நீர் இல்லாமல் நான் நீ சொல்லாமல் உங்க பிரசனம் தான் ஜீசஸ். உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி தேடி கொடுத்தது. உங்க பிரசனம், உங்க பிரசனம் தான் எனது தகுதி. ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்ககிட்ட வேண்டி நிற்கிற ஒரே ஒரு காரியம் உங்க பிரசனம். உங்க பிரசனம் மட்டும் என்னை விட்டு விலக கூடாது ஆண்டவரே. சவுல் இடத்திலிருந்து அவனிடத்திலிருந்து தேவனுடைய பிரசனம் விலகி போனது என்று வேதம் சொல்லுது. அப்ப அவனுக்குள்ள அசுத்த ஆவி வந்து ஆட்கொள்ள ஆரம்பித்தது. பிரியமான தேவ பிள்ளையே, அவர் பிரசனம் ரொம்ப முக்கியம். அவர் பிரசனம் ரொம்ப முக்கியம். அவர் பிரசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் ரொம்ப முக்கியம். நல்ல ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே
எந்த சூழ்நிலையிலையும் உங்க பிரச்சனை மட்டும் என்னை விட்டு கடந்து போகக்கூடாது. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை பண்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உங்க பிரச்சனை மட்டும் என்னை விட்டு கடந்து போகக்கூடாதப்பா, உங்க பிரச்சனை மட்டும் என்னை விட்டு கடந்து போகக்கூடாது ஆண்டவரே. டாடி உங்க பிரச்சனை என்னை நடத்துவதாக. உங்க பிரச்சனை என்னை ஆண்டவரே எனக்கு முகவரியாய் இருந்திருக்கிறது. உங்க பிரச்சனை என்னை தேற்றி இருக்கிறது. உங்க பிரச்சனை என்னை ஆதரித்து இருக்கிறது. உங்க பிரச்சனை என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது. உங்க பிரச்சனை என்னை உயர்த்தி இருக்கிறது. உங்க பிரச்சனை என்னை சுகப்படுத்தி இருக்கிறது. உங்க பிரச்சனை எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு எல்லாமா இருந்து என்னை நடத்தி வந்த பெரிதான கிருபைக்காக எல்லா நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு நல்ல நன்றி பலி. உங்க பிரச்சனத்திற்காக நன்றி. உங்க பிரச்சனை உங்க பிரச்சனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனத்திற்காக நன்றி. நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது என்று சொல்லி உம்மை உயர்த்தவும், என் நம்பிக்கையாய் நீர்தான் இருக்கிறீர் என்று அறிக்கை செய்யவும், முடிவில் நீங்க இல்லாம உங்க பிரச்சனை இல்லாம நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே என்னை நானே ஒப்பு கொடுக்கவும் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பெத்தேல் குடும்பத்திற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மீதி உள்ள பகுதிகளை தேவரீர் நீர் பொறுப்பேற்று கொண்டு வழி நடத்துவீராக. அந்த ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பிரசன்னம், அபிஷேகம், ஆண்டவரே ஆதரவு, ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய கத்தாவே பலத்த பிரசன்னம் அவங்களோடு இருந்து நடத்துவதாக தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், உயர்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சத்தம் ஒரு ஆமேன், நல்ல உற்சாகம் ஒரு ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த நல்ல பரிச்சயமான very familiar passage. Mark chapter 5 verse 25 through 34. Mark chapter 5, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 34வது வசனம் முடிய நாம மகிமை பெறட்டும். இந்த பகுதியானது இந்த 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 ஒரு சம்பவம் 3 சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து 22 3 சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு சுவிசேஷங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதிரி என்றால் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 வசனத்தில் கிட்டத்தட்ட முடிஞ்சிருது, 3 வசனத்தில் அவ்வளோதான். அடுத்தது மார்க்கில் கொஞ்சம் விவரித்து சொல்லப்படுகிறது, லூக்காலையும் கொஞ்சம் விவரித்து சொல்லப்படுகிறது. இதில் இந்த காரியத்தை குறித்து நான் இந்த செய்திக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் இந்த சம்பவம் ஆண்டவர் என்னுடைய சிந்தனையில் வைத்தார். அப்போ இந்த சம்பவத்தை கொடுத்து யோசித்து கொண்டிருந்தேன். இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். சத்தம் வரலையே, நல்ல சத்தம் வர ஆமேன். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I'm going to teach you, I'm going to tell you what is the secret behind your blessing. இந்த ஆசீர்வாதம் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள், எப்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஒருவேளை அந்த பெரும்பாடு என்று சொல்லும் பொழுது அது அந்த இரத்தப்போக்கு இருந்தனால அது ஒரு பெரும்பாடு. ஆனால் நிறைய பேர் இல்லை இன்னைக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மற்ற விஷயத்தில் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பெரும்பாடை எல்லாரும் போயிட்டே இருக்கோம். இந்த தேசமே என்னன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் எல்லாருமே டவுனாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யாருமே பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறந்து விளங்குவது கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தரையை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ஒரு பெரும்பாடு எங்கே சுற்றி பார்த்தாலும் பிரச்சனை. ஆனால் இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம், தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட்
in front of you. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? What should we do for our blessing? இந்த இந்த சகோதரி தேவன் சொல்றாரு, அவளை ஆண்டவர் அவளை டாட்டர் என்று அழைக்கிறார், மகளே என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ இந்த என்ன செய்தா அப்படின்னு சொல்லி அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, there are few lessons which I want to draw from this passage, and the first one, she made up her mind to go to Jesus. She made up her mind to go to Jesus. அவ சிந்தனையில ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தா. என்ன தெரியுமா? நான் இயேசு இடத்துல போக போகிறேன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? முதலாவது காரியம் அவள் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? நான் இயேசு இடத்துல போக போறேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ரன் டு ஹிம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவரை நோக்கி ஓடிரு. அவரே உனக்கு அடைக்கலமும் உனக்கு தஞ்சமுமா இருக்கிறார். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்க? அவள் என்ன செய்தா தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த காரியம், அவள் தேவனை நோக்கி அவள் செய்த முடிவு என்ன தெரியுமா? முதலாவது அவள் செய்கிறா என்ன தெரியுமா? she made up her mind to go to Jesus, touch the fringe of his clothes. எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை, அப்படிதான் முடிவு பண்றா. இந்த மார்க்கில் இருந்த சுவிசேஷத்தில் ஒரு பகுதி எக்ஸ்ட்ராவா சொல்லுது. நீங்க மத்தேயும் லூக்கும் வாசிச்சு பாருங்க. மார்க்கில் கொஞ்சம் விசேஷமா சொல்லுது, அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ரைட், அவ்வளவுதான். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டா. அதனால என்ன முடிவு பண்ணிட்டா? நான் இயேசு கிட்ட போறேன். அவள் இரண்டாவதாக செய்த காரியம் என்ன தெரியுமா? அவளுடைய she broke her shame, அவளுடைய வெட்கத்தை அவள் உடைச்சிருந்தா. ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவளுடைய வெட்கத்தை அவள் உடைச்செறிஞ்சா. அது அவமானமான காரியம். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது தீட்டு நாட்கள். அந்த நாட்கள் மாத்திரம் இல்லை, அந்த பெரும்பாடு இருந்து கொண்டே இருந்தால் அது தீட்டின் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அது தீட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர்கள் யூத முறைப்படி அவர்கள் ஆண்களுக்கு முன்பாக வரக்கூடாது. ஆனா she never stopped herself there. அவ அங்கே நிறுத்தி கொள்ளவில்லை. அவ என்ன தெரியுமா முடிவு பண்ணா? she broke her shame. அவ வெட்கத்தை அவ உடை தெரிந்தா. மூன்றாவதாக அவளுடைய வலிய she didn't mind a pain. அவளுடைய வலிய அவ என்னவே இல்லை. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 12 வருஷம், 12 long years. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1 மாசம் 2 மாசம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, மகனே மகளே வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை நீங்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல இந்த மாலை நேரத்தில் அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த மகன் என்ன தெரியுமா செய்தா? மூன்றாவதாக she didn't mind a pain. அவளுடைய வேதனையை அவள் எண்ணவில்லை. அவளுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? only thing she was looking for was a healing and a miracle. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவ எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவ மனசுல தீர்மானித்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு சுகம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் நினைச்சது என்னன்னா, எனக்கு சுகம் வேணும். நோ மேட்டர் வாட், யார் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, எனக்கு சுகம் வேணும். and that healing costed her life. அந்த சுகம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது அவளுடைய வாழ்க்கையே அது எடுத்து போட வேண்டியதா இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை குறித்து யோசிக்கும் போதே என்னடா திரும்ப நம்ம இதே பேசுகிறோமே அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எனக்கு காண்பித்து கொடுத்தார். இன்னும் ஒரு சம்பவத்தையும் பார்த்தேன், அதை குறித்தும் தியானம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நைட்டில் நான் படுத்திருக்கும் போது கூட ரொம்ப தெளிவாக காட்டின ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் பேச சொன்னார். இந்த சம்பவத்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மக செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கூட்ட நெரிசலில் எல்லாம் ஏசப்பா மேல விழுந்து அவரை அப்படி நெருக்கி கொண்டு போறாங்க. அப்ப இவ எப்படி எந்த சூழ்நிலையில வந்து இயேசுவை தொற்றுப்பான்னு தெரியாது. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஃப்ரிஞ்ச் ஆஃப் இஸ் கார்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது. வஸ்திரத்தின் ஓரம் அப்படிதானே தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரத்தின் ஓரம் தமிழ்ல இந்த ஃப்ரிஞ்ச் ஆஃப் இஸ் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணேன். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, வஸ்திரத்தின் விளிம்பு. அதாவது இதுதான்
இஃப் ஐ எம் நாட் ராங், அப்படிதானே? விளிம்பு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 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 கார்னர், இவ்வளவுதான். இது தொட்டா என்ன நடக்க போகுது? முழுசா இப்படி பிடிக்கிறது இல்லைங்க, இப்படி பிடிக்கிறது இல்லைங்க, லைட்டா ஒரு டச் தான். அதுல நடந்தது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுல பெருசா நடந்தது என்ன தெரியுமா? பெருசா நடந்தது என்ன தெரியுமா? அவ ஆயத்தமா இருந்தா. முதலாவதாக அவள் செய்த காரியம் நான் உங்ககிட்ட சொன்னது போல, அவள் சொன்ன she had a strong determination. She had made up her mind to go to Jesus. அவள் முதலாவதாக இயேசுவை நோக்கி போக அவள் தீர்மானம் செய்தாள். இரண்டாவதாக she broke her shame. அவளுடைய அவமானத்தை, வெட்கத்தை அவள் உடைத்தெறிந்தாள். மூன்றாவதாக she didn't mind her pain. அவளுடைய வேதனையை அவள் எண்ணவில்லை. நாலாவதாக she decided to leave her comfort zone. நான்காவதாக அவள் சுகமாய் சுகித்திருந்த இடத்தை அவள் விட்டு விலகணும்னு நினைச்சா. ஒரு ஆமென் சொல்றீங்களா? என்னங்க சுகமாய் சுகித்திருந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில வெளியே வரக்கூடாது. அவள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா. இயேசு வராருன்னு தெரிஞ்சு அவள் அந்த இடத்துல சரி பரவாயில்ல, அவர் போக தான் போறாரு அப்படின்னு சொல்லி அவள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இல்லை. அவள் முடிவு பண்ணா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது எனக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதுங்க. அதே போலதான் இந்த 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 மாலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த 3 காரியங்களில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, first and foremost, to reach out to Jesus. அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் இயேசுவை நோக்கி போனது. நல்ல சத்தம் ஒரு ஆமென், நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. அவள் இயேசுவை நோக்கி போனாள். பிரியமான தேவ பிள்ளையே, the secret is this. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவை நோக்கி போகணும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நோக்கி வரணும். உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். Matthew chapter 6 and verse 33. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? I just stand here to remind you about God's blessing, how you can receive God's blessing. இன்னைக்கு இங்க நான் நிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுகந்தரித்துக் கொள்ள முடியும்? இந்த பெரும்பாலான ஸ்திரீ 12 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் ரத்தம் போனாலே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம கஷ்டப்படுவோம் தெரியும். இங்க இருக்கிற அநேகர் உள்ள ஒரு மோஸ்டா இங்க இருக்கிற சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல 199% அனிமிக்கா இருப்பீங்க. 199% அனிமிக்கா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ரத்தம் கிடையாது. ஆனா அந்த ஸ்திரீ 12 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல சொல்லுது, அவள் எல்லாவற்றையும் செலவிட்டு, அவள் மருத்துவத்துக்கு செலவிட்டு அவளுடைய சரீரம் இன்னும் மோசமாயிட்டே தவிர அவள் அதிலிருந்து சரியாகவே இல்லை, குணமாகவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன் தி சேம் சர்க்கம்ஸ்டான்ஸ், இந்த மாலை நேரத்தில் அதே போல சூழ்நிலை, ஒரு பெரும்பாடுங்க என்னை சுற்றி எப்போ என்னை நெருக்கி கொண்டே இருக்குது. இதிலிருந்து நான் எந்த நெருக்கத்திலிருந்து எப்போ நான் வெளியே வருவேன்னு தெரியல, எப்படி நான் வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்பா உங்களுக்கு சொல்கிற முதல் காரியம் இதை பிடிச்சிக்கோங்க. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு புறப்பட்டு வருவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அவரை நோக்கி வாங்க. No matter what, go and sit in his presence. அவருடைய சன்னிதானத்தில் போய் அமர்ந்துடுங்க. என்னவா இருந்தாலும் சரி, அவரோட வழக்காடுங்க. அவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
மனுஷனோட வழக்காடாதீங்க, தேவனோடு நீங்க போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மன்றாடி பாருங்க. காரியங்களை அவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க இதை செய்தே ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அவர் செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்ல தேவன் பிரியமானவர்களே, அவர் வல்ல தேவன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து போகிறது. 2வது காரியம், be ready to surrender. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருங்க. அவள் அதுதான் செய்தா. அவள் முடிவு எடுத்தது என்ன தெரியுமா? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும். அவளுடைய விசுவாசம் என்ன? அந்த வஸ்திரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அதுக்காக அவள் ரெடியா இருந்தா, அவளையே அர்ப்பணித்தா. அவளுடைய வெக்கத்தை பார்க்கல, அவளுடைய வலியை பார்க்கல, அவளுடைய வேதனையை பார்க்கல. எல்லாவற்றையும் உதறி விட்டு அவள் என்ன தெரியுமா பண்றா? அவள் போகிறா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் 2வதாக be ready to surrender. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 John chapter 1 and verse 9. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. வாசிக்கிறீங்களா? நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெரும்பாடு, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெரும் நஷ்டம், உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெரும் வியாதி, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மகா வறட்சி, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீராத உன்னுடைய ஏக்கமோ எண்ணமோ இல்லை வேதனையோ துயரமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், நீ ஆண்டோடைய பாதத்தில் அறிக்கையிட்டு விட்டுப்பார். ஆண்டோட சொல்லு, ஃபாதர் ஐ ஹவ் டன் திஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்பா கிட்ட போயிட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும் போது அவர் மறக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம மன்னிங்கன்னு கேட்கும் போது அவர் மறந்துட்டேன்னு சொல்லுகிற தேவன். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? அந்த நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் நம்மளுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம். அதனால 2வதாக நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவதாக அவர் தான், அவரை நோக்கி போகணுங்க. அவர் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும். 2வதாக பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். 3வதாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம், Isaiah 55 and verse 6. Once you know Jesus is there, then don't miss that opportunity. வாசிங்க ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். Seek the Lord while he may be found, call upon him while he is near. வாசிங்க. போதும். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? The beauty of this woman, இந்த ஸ்திரீயுடைய ஒரு அழகு என்ன தெரியுமா? சரி பரவாயில்ல, நான் எப்படி இந்த அவமானத்தோடு நான் வெளியே போவது, இந்த வேதனையோடு நான் எப்படி வெளியே போவது, ஜனங்க என்ன பேசுவாங்க, என்னைய பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்னைய பார்த்தா எப்படி அவங்க நினைப்பாங்க, என்ன ஏளனமாக பேசுவாங்களே, 12 வருஷமாக அவதிப்பட்டு இருக்கேனே அப்படின்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. அவளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? இந்த ஒரு வசனத்தை குறித்து பேசணுன்னா மணிக்கணக்காக பேசலாம். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் கண்டடையணும். ஆமேன் சொல்கிறீங்களா? அந்த நேரத்தில் அவரை தேடணும். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஏன்னா நேரம் வரப்போகிறது, காலம் வரப்போகிறது, நம்மளால் முடியவே முடியாது, தேடினாலும் கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கு நாம் அந்த வசனத்துக்கு நேராக வரப்போகிறேன். ஆனால் நேரத்தை பயன்படுத்திக்கணும். இன்னும் ஒரு சம்பவத்தை, இதை நான் தெளிவுபடுத்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் காஸ்பல் சாப்டர் 10 verse 46 to 52. யாராவது வேகமாக வாசிக்கிறீங்களா எனக்காக?
போதும் போதும், இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று தெரிந்து அவன் கூக்குரல் இடுகிறான். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவனை அதட்டின பொழுது அவன் அமைதியா இருக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவன் என்ன சொன்னா, இன்னும் அவன் மேற்கொண்டு அவனுடைய சத்தத்தை உயர்த்தி அவன் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். பிரியமான தேவ பிள்ளைய, வாட் ஐ வாண்ட் டு சே ஃப்ரம் திஸ், இதுலேருந்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இருக்கும் போது அவர் கடந்து போகாதபடிக்கு அவரை பிடித்து கொள்ளுங்க. Hallelujah. Don't miss the opportunity. When God is there, He will do wonders for you. அவனுக்குள்ள தெரிஞ்சு போச்சு, பர்த்தேமிக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுட்டேன்னா இதுக்கு மேல நான் சுகம் அடைய மாட்டேன். அவனுக்கு தெரியும், இயேசுவை நான் போக விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில இனி நான் பார்க்கவே, என் வாழ்நாள் முழுவதும், அவனுடைய வாழ்நாள் எவ்வளோன்னு தெரியல, அவனுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுவரைக்கும் பார்க்காதவன் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான், இந்த நேரத்தில் நான் இயேசுவை கடந்து போக என்னுடைய வாழ்க்கையில விட்டேன்னா நான் வாழ்க்கை முழுவதும் நான் சாகிற வரைக்கும் குருடனாவே இருக்க போறேன், அப்படி நான் இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி அவன் உறக்க சத்தம் விட்டு கூப்பிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவனை கண்டடைய சமயத்தில் கண்டடைங்க. Where is your blessing? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பெரும்பாடுங்க. எப்போ எது எடுத்தாலும் ஒன்று விட்டா ஒன்று பிரச்சனை, ஒன்று விட்டா ஒன்று பிரச்சனை, கடன் தொல்லை, பண பற்றாக்குறை, குடும்பத்தில் வியாதி, சமாதானம் கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. பட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பெரும்பாலான ஸ்திரீ செய்த காரியத்தில் அவள் எப்படி உறுதியாக இருந்தாலும் அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்டேருந்து என்கிட்டேருந்து எடுத்து பார்க்குற இந்த 3 காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்றீங்களா? முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும், அவரை தேடணும், அவருக்கு கனம் கொடுக்கணும். இரண்டாவதாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, ஏதேனும் தவறு செய்திருந்தா, உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். மூன்றாவதாக அவரை கண்டடைய சமயத்தில் நம்ம கண்டடையணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? When he is found, please don't miss this opportunity. இந்த ஸ்லாக்கியம் மகிமையானது, இந்த நேரம் மகிமையானது. இந்த நேரம் திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த நேரம் திரும்பி வரப்போறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் திரும்ப வரப்போறது இல்லை. சகேயு முடிவு பண்ணான், சரி போயிட்டு இப்படி தானே வரணும். இல்லை, அவனுக்கு இருந்த, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், அவனுக்கு இருந்த பதவிக்கும், அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கும், அவனுக்கு இருந்த அந்த ஸ்டேட்டஸுக்கும் அவன் இயேசுவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசு வருவதற்கு முன்பாக ஓடி போய் அவன் ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா. டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏசப்பா வந்தாரு, அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டார். அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அவரை கண்டடைய வேண்டிய சமயத்தில் அவரை கண்டடையணும். நாட்கள் வருகிறது பிரியமானவர்களே. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனம். ஆமோஸ் chapter 8 verse 11 and 12. தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரத்தினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, but they shall not find it. Praise the Lord. Behold, the days are coming, declares the Lord God, when I will send a famine on the land, not a famine of bread, not a thirst for water, but of hearing the word of the Lord. They shall wander from sea to sea, and from north to east. They shall run to and fro to seek the word of the Lord, but they shall not find it.
ஒரு நாள் வருது பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதம் நிறைவேறுமா நிறைவேறாதா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அதனால ஜனங்களே, விசுவாச மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். உன் ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? நீ தேவனிடத்தில் வருவதில் தான் உன் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த பெரும்பாலான ஸ்திரீ முடிவு பண்ணது அதுதான். நான் ஆண்டவர்கிட்ட போக போறேன்பா, நான் ஆண்டவரை நோக்கி ஓட போறேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போறேன். எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கூட்ட நெரிசல்ல என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, என்னையுடைய வெக்கத்தை எத்தனை பேர் பார்த்து கிண்டல் பண்ணி அவமானப்பட்டு என்னை துப்புனாலும் பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதை தொட்டா போதுங்க. அதனால தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன், இயேசு அதை உணர்ந்து, இங்கிலீஷ்ல சொல்லுவது பர்சீவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவர் உணர்ந்து, யாரோ என்னுடைய வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனதுன்னு என்று ஆண்டவர் சொல்றார். அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவமானப்பட்ட இடத்துல உனக்கு கனம் பெற, உனக்கு கனம் உண்டாக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, நான் திரும்ப சொல்றேன். This is prophetic. இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ அவமானப்பட்ட இடத்துல உன்னை ஆண்டவர் தலை நிமிர செய்வார். You will be glorious. ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தாம, ஆண்டவர் சொல்றார், உன்னை கீழாக்காமல் நீ உன் மேலாவாய். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே, மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன் ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதில் இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம தேடுறோம், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அதாவது பக்கத்திலே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேடுவாங்க, பார்த்தீங்களா? அப்படிதான் நம்மளுடைய சூழ்நிலை ஆகி போச்சு, கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை. இயேசு நம்ம அருகில இருக்கிறார், இயேசு நம்ம பக்கத்தில் இருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு உன்னோட இருக்கிறார். ஆனா இயேசு இருக்கிறத தெரியாமலேயே எல்லார்கிட்டையும் போய் கேட்டுன்னு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? இயேசு இருக்கிறார் மகளே. பர்த்திமியு அதுதான் செய்தான். இயேசு போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, கூப்பிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவனை கூட்டிட்டு வாங்கன்னாரு. கூட்டிட்டு வந்தான், ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆண்டவர், நான் உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு பார்வை வேணும், போ, உன் விசுவாசத்தின்படியாக கடவுள். இவ்வளவுதாங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம். என்ன தெரியுமா? அந்த பெரும்பாலான ஸ்திரீயை போல, இந்த பர்த்திமியு போல ஆண்டவர்கிட்ட போகணும், அவ்வளவுதான். நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், நான் என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா ஆயத்தமா இருக்கிறாரு. அப்பா உங்ககிட்ட கேட்க ஆயத்தமா இருக்கிறார். What should I do for you? He is there 24/7. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் 24 மணி நேரமும் 7 நாட்கள் 365 நாட்கள் உனக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மகளே. You just run towards him. முதலாவது காரியம், அவரை நோக்கி ஓடு. இரண்டாவது காரியம், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். மூன்றாவது காரியம், அவரை கண்டடைய சமயத்தில் நீ கண்டடையும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அவரை கண்டடைய சமயத்தில் கண்டடைய வேண்டும். இல்லாட்டினா அவர் இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அவர் கடந்து போய் விடுவார். அதான் சொல்லப்படுகிறது, ஆமோஸ்ல சொல்லப்படுகிறது. இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு பயம் கொடுத்தின வசனம். நான் ரொம்ப பயந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். ஒரு நாள் வரப்போது இந்த வேதத்தை தேடினாலும் என்ன பண்ண முடியாதாம்? இந்த வேதத்தை தேடினாலும் என்ன பண்ண முடியாதாம்? கண்டடைய முடியாது. அதற்கு முன்னாடி இதை பிடித்துக்கொள். வாலிபனே, அநேகர் வாலிபர்கள் வரல, வேலைக்கு போறாங்க, ஸ்தோத்திரம். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். நீ ஆண்டவரை பிடித்துக்கொள்ளு. You just cling on to all his promises. Just hold tight on to the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு உன்னால் பிடித்துக்க முடியுமோ பிடித்துக்கொள். ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பெரும்பாலான ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை உங்களை பார்த்து சொல்வார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஆமென். நல்ல சத்தம் ஒரு ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
அவளுக்கு இருந்த வைராக்கியம், அவளுடைய வெக்கத்தை உடைச்சு போட்டா. அவளுடைய அவமானத்தை அவள் எண்ணவே இல்லை. அவளுடைய கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கவே இல்லை. அவள் எவ்வளோ நாள் உட்கார்ந்துருந்தா, என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்து அவள் எழுந்து போயிட்டா ஆண்டவரை நோக்கி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோல் எங்கே தெரியுமா இருக்குது? நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வருவது தான். தேவனை தேடுகிறதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. தேவனுடைய தேடுகிறதுல தான் ஆசீர்வாதம் இருக்கு. இது ரொம்ப புளித்து போன ஒரு காரியம். ஆனா இதை நம்ம இன்னும் சரி செய்யவே இல்லைங்க. அதனால தான் இன்னும் பிரச்சனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும், இதை நம்மளால செய்யவே முடியல. ஞாயிற்றுக்கிழமை சபா ஓபன் பண்ணும்போது போய்க்கலாம். நான் சொல்றேன், கண்டிப்பா அது நடக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனால் ஆண்டவரை கண்டடைய சமயத்தில் கண்டடைய நாம் பிரயாசப்படும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் இன்னைக்கு நீங்களும் சுகமாய் உட்கார்ந்துருக்கலாமே. இன்னைக்கு நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ தூரம் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லையே. இல்லைங்க, நீங்களும் ஜாலியாக இருந்திருக்கலாம், நானும் ஜாலியாக இருந்திருக்கலாம். இல்லை, அது கிடையாது. தேவனை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு தெளிவாக தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பெரும்பாடு இன்னியோட முடிய போகுது. உன்னுடைய பெரும்பாடு இன்னியோட முடிய போகுது. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மகளே, உனக்காக நான் காத்திருக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்ய நான் காத்திருக்கிறேன். அப்பா இன்னைக்கு சொல்றாரு, அப்பா இன்னைக்கு வாக்கு பண்றாரு, உன் தரித்திரம் இன்னியோட மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே கண்களை மூடி என்னோட எழுந்து நெருங்க பார்ப்போம். ஜஸ்ட் ஒன்று ப்ரே ஓவையோ, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஜோம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் வந்தவங்க, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், 2 கரங்களை உயர்த்தி அப்பா கிட்ட இருந்து ஜோம் பண்ணி நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு உங்கள் தரித்திரம் நீங்க போடு, இன்னைக்கு பெரும்பாடு நீங்க போகுது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசாலத்தை கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் இது நிச்சயமாய் நடக்கும். இதை நான் ஆணி பூர்வமா அப்பாவுடைய நாமத்தை கொண்டு உங்க மேல பேசுறேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். I declare and decree in the name of the Father and of the Son and of the Holy Spirit that you will be blessed this day. இந்த நாளில உங்க தரித்திரம், உங்க பெரும்பாடு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு உங்களை பார்த்து, என் தகப்பன் உங்களை பார்த்து, மகளே, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி உன்னை விடுதலைப்படுத்த போகிறார். நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நவமான பாஷைகளில், அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க பார்ப்போம். ஆவியானவரே, நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன். நாள் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து ரீபா தானா ரபா ஷபா ரபா கபா ரபா தானா ரபா. உன் பெரும்பாடு இன்றியோடு முடிய போது மகளே. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பாஸ்டர், இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வியாதியிலிருந்து எப்போ விடுதலை வரும், என் குடும்பத்தில் எப்போ சமாதானம் உண்டாகும், என் குடும்பத்தில் என் கணவர் எப்போ என்னோட பேசுவார், என் பிள்ளைகள் எப்போ மாறுவாங்க, எப்போ அவர்கள் ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்வாங்க. நிறைய காரியத்தோட காணப்படுகிறீங்களா? எல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லவராக. ஆண்டவரே, உம்மை நான் தேடி உம்முடைய பிரச்சனத்தில் நான் மகிழ எனக்கு உதவி செய்வீராக. உம்மை ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது போல, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது போல, இயேசுவை தேவனை கண்டடைய சமயத்தில் நாம் கண்டடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை தேடுவது அவசியமாக இருக்கிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. பிரியமான தேவ பிள்ளையே, அருமையான வாலிபனே, அருமையான சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அப்பா பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே 3 காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதலாவது, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை நோக்கி அண்டை ஓடி வருவதற்கு உதவி செய்யுங்க.
இரண்டாவதாக ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொன்னது போல 1 யோவான் 1:9 போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. மூன்றாவதாக ஆண்டவரே, ஏசாயா 55:6 போல தேவனை கண்டடைய சமயத்தில் ஆண்டவரே தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய காரியங்கள் இன்றோடு முடிந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நடத்துங்கப்பா. அடுத்த வாரம் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் வரை உம்முடைய மகிமையான பிரசன்னம், அனுக்கிரகம், தயவு, கிருபை மேன்மையாயிருந்து நடத்துவதாக. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். சுகபத்திரமாக கொண்டு வந்த தேவன் திரும்பி செல்லும் பொழுது உங்கள் பிரச்சனை அவங்கள நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேவைகளை சந்தித்தருளுங்கப்பா. ஆண்டவரை, இன்னும் ஒரு வாரம் இருக்கப்பா. இந்த மாதத்தை முடிப்பதற்கு தேவையான எல்லா சுகமும், எல்லா ஆரோக்கியமும், எல்லா ஆண்டவரே ஃபினான்ஷியல் நீடையும் நீர் சந்தித்து, பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதி கன மகிமை ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. நல்ல சத்தம் ஒரு ஆமேன், நல்ல உற்சாகம் ஒரு ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.